ஒருத்தன் வீட்டில் அருவா வச்சுருக்காங்கிறதுக்காக அவன் அவனுக்கு வேண்டாத ஆளை வெட்ட போகிறான், அவன் கொலை செய்ய போகிறான், அவன் வீட்டில் அருவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போவீங்களா? ஒருத்தன் தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒருத்தன் வச்சுருக்கான், அவன் காய் எறியது கூட வச்சுருக்கலாம், இல்லை மரம் வெட்ட வச்சுருக்கலாம், இல்லை இறைச்சி வெட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இப்படி எதுக்கும் ஒன்றுக்கு பயன்படுத்தலாம். அவன் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அவன் தவறான வழியில் பயன்படுத்துகிறான்னா அப்போ நீங்கள் அவன் மேலே சந்தேகப்படலாம், அல்லது உள்ளே பிடிச்சி போடலாம், அல்லது அவனை அழிக்கலாம். அதை மாதிரி தான் ஈரான்கிட்ட அவங்க அணுகுண்டு தயாரிக்க போகிறாங்கன்னு கிடையாது. யுரேனியத்தை செறிவூட்டல் பண்ணுறாங்கன்னா ஆக்கப்பூர்வ விஷயத்துக்கு இருக்கலாம். ஏன் நீங்கள்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? யுரேனியம் ஏன் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏன் அணுகுண்டு ஏன் வச்சுருக்கீங்க? நீங்கள் எல்லாம் பெரிய வல்லரசு தானே. அப்போ சின்ன சின்ன நாடுகளை கண்டு நீங்கள் பயந்து தானே வச்சுருக்கீங்க. அப்போ அவங்களோட பாதுகாப்புக்கு அவங்க அணுகுண்டு வச்சு தயாரிக்கிற கூட என்ன தவறு இருக்குன்னு சொல்கிறேன். பயன்படுத்தினா தான் நீங்கள் சொல்லணும். அதுக்காக ஈராக்கு மேலே அப்படி தான் பண்ணி அவர் அணுகுண்டு தயாரிக்க போகிறாரு அப்படி இப்படி சொல்லி கடைசியாக ஒன்றுமே இல்லை, ஆளை அழிச்சு ஒழிச்சிடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறது தான் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கெல்லாம் ஒரு வேலையை. அதுலேயும் பாருங்கள், ஒண்டி போகிறான் ஈரான், ஒண்டி போகிறான். நீங்கள் உடனே இஸ்ரேல் மேலே ஒரு குண்டை போட்டால், இஸ்ரேல் மேலே அங்கங்கே தாக்கிட்டா, பிரதமர் தாக்கிட்டா உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்குருவாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஒன்று சேரக்கூடாது. என்ன இது நியாயம்? ஒரு தனியாக ஒருத்தனை 4 பேர் சேர்ந்துறது தான் வீரமா, ஆண்மைத்தனமா?